guys, welcome to Million Tech. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா வந்து iQOO ஓட இப்போ வரப்போற flagship phone தான் பத்தி பார்க்க போறோம். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா iQOO ஓட 11 Pro தான் வந்து அதோட flagship phone-ஆ இருக்கு. இப்போ வரப்போற பாத்தீங்கன்னா வந்து iQOO ஓட 12 series வந்து லான்ச் பண்ண போறாங்க. வித் பாத்தீங்கன்னா வந்து இந்தியால ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா Snapdragon 8 Generation 3 வந்து கால் வீக் போறது பாத்தீங்கன்னா வந்து இந்த flagship phone தான் வந்து லான்ச் பண்ண போறாங்க iQOO ஓல. அது கூட பாத்தீங்கன்னா வந்து டிஸ்ப்ளே கோசம் பாத்தீங்கன்னா செல்ஃப் டெவலப்மென்ட் வந்து Q1 chip வந்து கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளேக்கான ஒரு சூப்பரான குவாலிட்டி கொடுக்கும் அப்படி சொல்லிருக்காங்க. வந்தா தான் தெரியும் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு. iQOO ஓனா பாத்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே தெரியும். Vivo ஓட சப் பிராண்ட் தான் பாத்தீங்கன்னா iQOO. இது iQOO பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து கேமிங்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பாத்தீங்கன்னா வந்து எல்லா ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா வந்து கேமிங்காக ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த போன் பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு வீடியோல பார்த்தலாம். மறக்காம அம்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுதான் பாத்தீங்கன்னா வந்து மில்லியன் டெக். iQOO 12 பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு விதமான வேரியன்ட் வந்து லான்ச் பண்றாங்க. iQOO 12 அப்புறம் 12 Pro 12 பாத்தீங்கன்னா வந்து ஒயிட் அண்ட் பிளாக்ல கொடுப்பாங்க. அதே வந்து iQOO 12 Pro ல பாத்தீங்கன்னா வந்து ஒயிட்டும் ரெட் கலரும் வந்து மேட் ஃபினிஷ்ல வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு பார்க்கறதுமே கூலான ஸ்ட்ரக்சரா இருக்கு இந்த போன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிசைன் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து மேஜரான சேஞ்ச் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா போன iQOO 11க்கும் இதுக்கும் iQOO 12க்கும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அதிகமான சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. டிசைன் வைஸாக பேக் டிசைன் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குன்னு நீங்களே பாருங்க. பார்த்தீங்கன்னா வந்து டிசைன் வைஸாக கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணதால கொஞ்சம் பார்த்து செல்லு கொஞ்சம் புதுசாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசைன் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளே இந்த ஃபோன் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு ஃபோனும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே சேம் சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஏன் ஒரே சேம் சைஸ் தான் 6.78 இன்ச் தான் இந்த ரெண்டு டிவைஸுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 6.78 தான் கொடுத்துருக்காங்க. 12க்கும் 12 ப்ரோக்கும் பார்த்தீங்கன்னா வந்து சைஸ் வைஸாக வந்து எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. iQOO 12ல டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வந்து 6.78 இன்ச் 1.5K BOE XOLED டிஸ்பிளே. இந்த BOE அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த BOE என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றும் இல்லைங்க. இது வந்து ஒரு டிஸ்பிளே கம்பெனி. இது வந்து சைனீஸோட ஒரு டிஸ்பிளே கம்பெனி தான். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்ட்ல வந்து பெஸ்ட் டிஸ்பிளேனா பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங் டிஸ்பிளே தான். ஒன்றும் வந்து யாருமே வச்சுக்கல. பார்த்தீங்கன்னா வந்து ஐஃபோனுக்கே பார்த்தீங்கன்னா சாம்சங் தான் வந்து டிஸ்பிளே வந்து ரெடி பண்ணி தராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதை நம்ம வந்து பிரேக் பண்ணோம், கொரியன் கம்பெனி வந்து உடைக்கணும்னு சைனாக்காரங்க பிளான் பண்ணி இப்போ வந்து BOE டிஸ்பிளே தான் வந்து எல்லா பிராண்டுக்கும் OnePlus 12ல பார்த்தீங்கன்னா வந்து BOE டிஸ்பிளே தான் வந்து கொடுக்க போகிறாங்க. பார்த்தீங்கன்னா வந்து BOE X பார்த்தீங்கன்னா வந்து 1.5K டிஸ்பிளே, இப்போ வந்து BOE X1 பார்த்தீங்கன்னா வந்து 2K டிஸ்பிளேன்ட்டு வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த BOE பற்றி வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து டைம் இல்லை. இந்த வீடியோவில் 144 ஹவர்ஸ் கொடுக்குறாங்க. அது கூட 3000 nits வந்து பிரைட்னஸ் கொடுக்குறாங்க. 3000 nits வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து ஹையஸ்ட் பீக் பிரைட்னஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் டேரக்ட் சன்லைட்லோ இல்லை வந்து அவுட்டோரில் போஸ்டரில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எந்த விதமான காம்ப்ரமைஸ் இல்லாமல் நீங்கள் அந்த வீடியோ ஃபோட்டோவும் பார்த்துக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் கிட்ட போனோம்னா பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஈக்குவலைஸாக இப்போ வந்து ஃப்ளாக்ஷிப் ஃபோனாக பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஃபோனோட கம்பேர் பண்ண சொல்ல இது கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வந்து Snapdragon 8 Generation 3 இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் ஆக போகிற செல்லு பார்த்தீங்கன்னா வந்து இந்த செல்லு தான். இது பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸ்னே சொல்ல முடியும். பெஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸ் சொல்கிறத விட இது பார்த்தீங்கன்னா பெஸ்ட் AI ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸ்னே சொல்லலாம். 8 Generation 3ல பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே பார்த்தீங்கன்னா வந்து ஏஐக்காக மட்டும்தான். கூட பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டோட 750 வந்து GPU கொடுத்துருக்காங்க. நீங்கள் அல்டிமேட்டான கிராஃபிக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அது கூட DDR5X RAM வெர்ஷன் UFS 4.0 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. பேக்ல மொத்தம் பார்த்தீங்கன்னா வந்து 3 கேமரா, 50 மெகாபிக்சல் வந்து மெயின் கேமரா வித் OS அப்புறம் ES ஓட. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிலும் 64 மெகாபிக்சல் பார்த்தீங்கன்னா வந்து டெலிபோர்ட் லென்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3x வந்து ஆப்டிகல் ஜூமிங்கும் அது 100x வந்து டிஜிட்டல் ஜூமிங்கும் பண்ணிக்க முடியும். ஒரு பெஸ்ட்டான கேமரா பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். 16 மெகாபிக்சல் வந்து செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா வந்து 5100 mAh பேட்டரி போகிறோம் 120க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. NFSயும் இருக்கு. ப்ளூடூத்தோட 5.4 வெர்ஷன், வைஃபையோட 7 வெர்ஷன், அது மட்டும் இல்லாமல் X-axis லீனியர் மோட்டர், அப்புறம் வந்து 4D கேமிங் வைப்ரேஷன், IR பிளாஸ்டர், டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து நிறைய கேமிங்கான ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இந்த ஃபோன்ல கொடுத்துருக்காங்க. ஒரு பெஸ்ட்டான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து iQOO 12 Pro. iQOO 12 Pro டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வந்து 6.78 இன்ச் 2K Samsung E7 AMOLED டிஸ்பிளே. இதை பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லேயே வந்து பெஸ்ட்டான டிஸ்பிளே வந்து இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ப்ரோ வேரியண்ட்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 144 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. கூட 2700 nits வந்து பீக் பிரைட்னஸ் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டவுட் பண்ணலாம் 3000 nits வந்து 12 வேரியண்ட்லையும் 12 ப்ரோக்கு ஏன் 2700 nits வந்து கம்மி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு ஈக்குவலாக வந்து இந்த நிட்ஸ் வந்து சாம்சங் டிஸ்பிளே கொடுக்கும்னு சாம்சங் வந்து சொல்லியிருக்காங்க. 12க்கும் 12 ப்ரோக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸும் ஆகாமல் பார்த்தீங்கன்னா வந்து சேம் Snapdragon
8 ஜெனரேஷன் 3 கொடுத்திருக்காங்க Adrenoவோட 750 CPU கொடுத்திருக்காங்க நீங்க ஒரு பெஸ்டான கேமிங் பெர்ஃபார்மன்ஸும் கிராஃபிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸும் பாத்தீங்கன்னா வந்து கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்க முடியும் அது கூட வந்து DDR5X RAM வெர்ஷன் கொடுத்திருக்காங்க UFS ஓட 4.0 வெர்ஷன் கொடுத்திருக்காங்க இதெல்லாம் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் கொடுத்திருக்காங்க அதுக்குள்ள வந்து பேக்ரவுண்ட் மொத்தம் பாத்தீங்கன்னா வந்து 3 கேமரா தான் 50 மெகாபிக்சல் வந்து மெயின் கேமரா வித் OIS ES ஓட நெக்ஸ்ட் வந்து 50 மெகாபிக்சல் வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிளும் 4 மெகாபிக்சல் வந்து டெலிபோர்ட் லென்ஸ் கொடுத்திருக்காங்க 3x வரைக்கும் நீங்க ஆப்டிகல் ஜூமிங்கும் 100x வரைக்கும் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் ஜூமிங்கும் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து இதுல பாத்தீங்கன்னா 60 மெகாபிக்சல் தான் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க அதே 5100 mAh பேட்டரி பவர் 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்திருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா IP68 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க Wi-Fi ஓட 7 வெர்ஷன் Bluetooth ஓட 5.4 வெர்ஷன் IR blaster இருக்கு இதுல பாத்தீங்கன்னா வந்து NFC இருக்கு அது கூட வந்து டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் XSL லீனியர் மோட்டார் 4D கேமிங் வைப்ரேஷன் கொடுத்திருக்காங்க இந்த ரெண்டு ஃபோன் பாத்தீங்கன்னா வந்து கண்டிப்பா நீங்க கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்க்க முடியும் ஓவராலா பாத்தீங்கன்னா வந்து இந்த ஃபோன் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் கண்டிப்பா சொல்லலாம் AI ஜெனரேஷன் ஆகட்டும் பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனா கொடுத்திருக்காங்க இந்த ஃபோன் பாத்தீங்கன்னா வந்து கண்டிப்பா வந்து iQOO ஓட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிளாக்ஷிப் ஃபோனா இருக்கும் நான் நினைக்கிறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு சொல்லுங்க எந்த வீடியோஸ் தேவைன்னு கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா நாங்க போறோம் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன் பை பை